அடுத்தது துலாம் ராசி சார். ஆமாம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆகஸ்ட் மாத பலன்? அவங்களுக்கு எப்படி இருக்கு அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ்? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்போ ராசிநாதன் நீச்சஸ்தானத்துக்கு வராரு, அதனால எங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டால் வராது. அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படும், அதிர்ஷ்டம் வர்றது தடுக்கப்படும். ஆனால் அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனைக்குரிய நபர் இவங்க வாழ்க்கையை விட்டு விலகிடுவாங்க. இவங்களுக்கு பதவி, இன்ஃபேக்ட் அந்த பதவியை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் துறையூர் வெக்காளியம்மன், துறையூர்ல வெக்காளியம்மன் இருக்கா, கொஞ்சம் உகர தெய்வம் தான். ஆனா இவங்களுக்கு இப்ப அந்த தெய்வம் தேவைதான். ஏன்னா எதிரிகள் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுல 7ஆம் வீட்டதிபதி சனி 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ இன்னைக்கு ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஐயோ, அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்னைக்கு அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட, நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் அந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா? எப்படி நீங்கள் சொல்லுங்க. அது
ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். ரெண்டு சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடுவோம், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடுது. நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. அடுத்தது துலாம் ராசி சார். ஆமா, துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்? அவங்களுக்கு எப்படி இருக்கு அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ்? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் ஏற்படும், பர்சனல் விஷயங்களுக்கு. ஆனா அது வந்து நல்ல விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 மாசத்துல இவங்களுக்கு வந்து நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும். நான் சொல்றது வந்து பிஃபோர் ஜூன், மே மாதம் வரைக்குமே அவங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கும். இப்போ ராசிநாதன் நீச்சஸ்தானத்துக்கு வராரு, அதனால எங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டால் வராது. அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படும், அதிர்ஷ்டம் வர்றது தடுக்கப்படும். ஆனால் அதே சமயம் தூக்கம் நல்லா தூங்குவாங்க, நிறைய ரெஸ்ட் எடுப்பாங்க. சில பேர் வேலையை விட்டுட்டு கூட ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அவசரப்பட வேண்டாம். வேலையை விட்டா கூட உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு. வேலை போச்சேன்னு கவலைப்படாதீங்க. அதனால அதே மாதிரி இவங்க வேலை போச்சுன்ட்டு இவங்க கணவனோ மனைவியோ வீட்டில் சண்டை போட வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு வேலை போச்சுன்னா கூட ஒரு 15 days 1 week 10 daysல புதிய வேலை கிடைச்சிடும். அது பெட்டராகவும் கிடைக்கும், நல்லாவும் கிடைக்கும். இதுல லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்துக்கே வராது. ஸோ பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு வர்றதுனால இவங்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். மேலதிகாரிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார், என்ன நான் அதனாலயே பேப்பர் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டவே வேண்டாம், அந்த ஆள் வேலையை விட்டு போயிடுவான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனைக்குரிய நபர் இவங்க வாழ்க்கையை விட்டு விலகிடுவாங்க. இவங்களுக்கு பதவி, இன்ஃபேக்ட் அந்த பதவியை இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நல்ல வேலை கிடைக்கும் போது எதுக்கு பேப்பர் போட்டுக்கிட்டு? அதனால கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல இவங்களுக்கு குழந்தைங்க, இவங்களுக்கு பேரப்பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்துல அவங்களுடைய எதிர்காலத்துக்காக சில சேமிப்புகளை செய்யக்கூடிய மாதம். ஸோ பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணோம், அதுக்கு பணம் தேவையை சேமிப்பாங்க. குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கும் இது சாதகமான மாதம். இந்த மாசத்துல அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இருந்துன்னா போயிட்டு வரட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும், மனசுல தைரியத்தை கொடுக்கும். இவங்க புதுசா வியாபாரம் துவங்கணும் அப்படின்னா அரசாங்க உதவிகள் கிடைக்கும், பேங்க் லோன் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து 10ல் குரு பதவி மாற்றம், 6ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துக்கு சூரியன் வரார். அரசாங்க ரீதியான உதவிகள் மூலமாக கடன் உதவிகள் கிடைத்து புதிய தொழில் துவங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 11ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு, அரசாங்க உதவி. 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, அதனால கடன் உதவி. குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பதவி மாற்றம், சொந்த தொழில் பண்ணலாம். இத்தனை நாளா எம்ப்ளாயியா இருந்தவங்க இப்ப எம்ப்ளாயரா மாறுவாங்க. ஸோ ஜாதகம் படிக்கிறது இப்படிதான் படிக்கணும், லிங்க் பண்ணி பார்க்கணும், லிங்க் பண்ணி. ஆமா. ஸோ இதுல குருவுடைய பார்வை எங்க இருக்கு? ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், என்னை போன்ற ஜோதிடர்கள், கலைத்துறையில இருக்கிறவங்க, ஏதாவது தொண்டை சம்பந்தமா யாரெல்லாம் பேசுறாங்களோ, பேசுற தொழில், தொண்டை, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் சூப்பரான டைம். ஏன்னா வருமானம் வரணுமே. ஆமா, ஏன்னா இதெல்லாம் வருமானத்துக்கான நேரம், வருமானம் வரத்துக்கான நேரம். குடும்பத்துல நல்ல விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பா வீட்டுல வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இப்ப வாங்கலாம். ஒரு வீட்டுல வந்து ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவா எடுத்து கட்டலாம், மாடி எடுத்து கட்டலாம், கார்டனிங் ஒர்க் பண்ணலாம், புதிய தோட்ட வேலைகள் துவக்கலாம், நீங்க ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு இப்ப துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பர் டைமா இருக்கு. ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழறதுக்கான நேரம். இவங்க ஆசைப்பட்டு வாழலை, இத்தனை நாளா வாழலை, இப்போ வாழ போறாங்க. வெரி குட், வெரி குட். அவங்களுக்கான ஒரு வழிபாடுகள், அவங்கள பொறுத்த வரைக்கும் துறையூர் வெக்காளியம்மன்
துறையூர்ல வெக்காளியம்மன் இருக்கா, ம், கொஞ்சம் உகர தெய்வம் தான். ம், ஆனா இவங்களுக்கு இப்போ அந்த தெய்வம் தேவை தான். ம், ஏன்னா எதிரிகள் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுல 7ஆம் வீட்டதிபதி சனி 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றார். ம், தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதுக்கு இந்த வெக்காளியம்மன் துணை இருப்போம். ம். துறையூர் தந்தையுடைய வெக்காளியம்மன். ஆமா. அருமையான பதிவு தாங்க. துலாம் ராசிக்கு அழகான ஒரு அருமையான கோவில் சொன்னார். அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்குது. துலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கான பரிகாரம் கோவில் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருங்க. ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பா. இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோட அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும். கஷ்டம் போகாது. கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம். அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது. கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது. ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும் பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமாக நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக. அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும். அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல்லுன்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லாக வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது. தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம். அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார். காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கும். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.